நான் ஹண்டர். ஹண்டரா? ஹண்டர். ஓஹோ, வேட்டக்காரனா? லைசன்ஸா வித்தவுட் லைசன்ஸா? கன் லைசன்ஸுக்கு 10 வயசாச்சு தெரியுமா? நல்லா பேசுறிய. வாய மரத்துல ஊசி வைச்ச பச்சை மரத்துல ஆணி வச்சு அடிச்ச மாதிரி உன் பேச்ச நான் ரொம்ப லைக் பண்றேன். பேர் என்ன? பாபு. பாபு. அப்பா, அன்னைக்கு ஒரு நாள் திருடங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாருன்னு சொல்லல? அது மட்டும் இல்லப்பா, இன்னைக்கு சிங்கத்துக்கிட்ட இருந்து கூட காப்பாத்திருக்காரு. காப்பாற்றுவார். யானைகிட்ட இருந்து கூட காப்பாற்றுவார். என் தம்பி, உனக்கு அப்பா அம்மா சொத்து வீடு வாசல் கேஷ் இருக்கா? என்னப்பா நீங்க நம்ம அந்த சிங்காரா எஸ்டேட் இருக்குல்ல, அந்த எஸ்டேட் சொந்தக்காரருடைய மகன். நம்ம இறந்து போன முத்துவேல் மாதிரா? என்ன தம்பி நிக்கிற? நீயும் நிக்கிறிய? அம்மா உள்ள போய் ஓவல் அது இது ஏதாவது கொண்டா. உட்காரு தம்பி, உட்காருங்க. அம்மா தவிக்குவா? ரொம்ப நல்லா இருக்காங்க. எஸ்டேட்ல ஒண்ணு பூச்சி அதெல்லாம் மேனேஜர் பாத்து பாருல. தம்பிக்கு கல்யாணம் ஆச்சா? இன்னும் இல்லப்பா. உண்மையாதானே? நீங்க சொல்லுங்க. அதாவது அத பத்தி தான் நானே பேசலாம்னு வந்தேன். நீங்களே வந்தீங்களா? பொண்ணு வாங்க மாப்பிள்ளையே வருதாருன்னா உங்க தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். இப்ப ஏற்பட்ட தைரியமான ஆள் தான் எனக்கு மாப்பிள்ளையா வரணும். ஏன்னா நான் கொஞ்சம் மிலிட்டரியில இருந்தவன். இந்த ரப் அண்ட் ரைட்டா நடக்கிறவங்களை தான் எனக்கு பிடிக்கும். எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. இது எல்லாம் உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். விஷயம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க அப்பா ஒரு பொது மாதிரியாவே இருக்காரு. எல்லா அப்பாக்களும் இப்படி இருந்துட்டான். அப்புறம் பத்திரிகைக்கு பரபரப்பான நியூஸ் எப்படி கிடைக்கும்? அது இருக்கட்டும், உங்க அம்மாவோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு என்ன சந்திக்கிறீங்களா? அதை விட எனக்கு வேற என்ன வேலை? ஒண்ணும் சொல்லல மாப்பிள்ள. ஒண்ணும் மேனேஜர், நீங்க சொல்றது உண்மைதானே? ஆமாம், என் கண்ணாலேயே பார்த்தேன். அந்த பொண்ணு யாரா இருக்கலாம்? யார யாரும் இல்லம்மா, நம்ம மசனக்குடி எஸ்டேட் சொந்தக்காரர் கேப்டன் சுந்தரன்ல அவருடைய பொண்ணுதாமா. மேனேஜர், இந்த விஷயத்தை நான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு குழம்பிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்பா, நான் வேண்டாம்னு சொல்லிடுவேன். நான் என்கிட்ட மறைச்சா உன்னுடைய விருப்பத்துக்கு விரோதமா நான் நடப்பேனா? அதுவும் கல்யாண விஷயத்துல. சொல்லுங்க மேனேஜர். அம்மா பாபு, அம்மா மேனேஜர், தேங்க் யூ வெரி மச். அம்மா, ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்களே போய் பொண்ணுடைய அப்பா கிட்ட கல்யாண விஷயமா பேசி முடிவு செய்துட்டு வந்திருக்கேன். அதுவும் சரிதான். என்ன நினைச்சியா? எப்பவுமே என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லு. என்ன பண்றது? ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சக்கரை. அக்கறையில இருக்கிற பலாக்காயை விட இக்கரையில இருக்க கிடாக்காய போதும் தான் அவனை நினைச்சிட்டு இருக்கேன். விமர்சனமே சரியில்லையே. யாக்கிட்ட இவ்வளவு பாருங்க. சரி சரி, சட்னி கரைச்சது போதும். இது என் கையில கொடுத்துருக்கிறேன். ரம்மி, நான் இங்க எதுக்காக தெரியுமா வந்திருக்கிறேன்? சொன்னா தானே தெரியும். உனக்கு எப்படி தெரியாது? எனக்கு தானே தெரியும். நான் உன்னை சந்தோஷப்படுத்தி வைக்க வந்திருக்கேன். படுத்தி வை. ரம்மி, அண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் நிச்சயம் ஆயிட்டு இருக்குது தெரியுமா? அப்படியா? எந்த புண்ணியவதி வரப்போறாளோ? ரொம்ப கொடுத்து வச்சவ. நீ கூட தான் ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆமா, நான் கூட தான் கொடுத்து வச்சவ. அடச்சே, நான் என் சம்பள பணத்தை எல்லாம் அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல வந்த. அப்போ என்ன கல்யாணம் செய்துக்கணுங்கிற எண்ணம் உன் மனசுல இது வரைக்கும் தோணவே இல்லையா? நீ கேக்குறத பார்த்தா இனிமேலாவது அந்த எண்ணம் தோணும்னு உத்தரவு போடுவ போல இருக்க. ஐயோ ஐயோ, உத்தரவில்லை, ஒரு வேண்டுகோள். உடனே சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமா இல்லையா? பதில் தேவை. இந்த பாரியா, உன் பேருக்கு தகுந்த மாதிரி தான் நீ எல்லாத்துலயும் சேர்ந்துக்கிற. குதிரையும் தேய்ச்சுக்கிற, கோழியும் மேய்ச்சுக்கிற. இந்த விஷயத்தை கத்தி சொல்லணுமா? குதிரையும் தேய்ச்சுக்கிற, கோழியும் மேய்ச்சுக்கிற. அடச்ச, ஏதாவது ஒரு வேலையில ஸ்டெடியா நின்னு 4 காசு சம்பாதிச்சு பேங்க்ல போட்டு பாஸ் புத்தகத்தை கொண்டு வந்து என் கையில குடிய.
அது வரைக்கும் இந்த காதல் கீதல் ஊடல் கீடல் பாடல் கூடல் வந்த உடம்பு தாங்காது. கவலைப்படாதே, நீ வச்ச பரீட்சையில பாஸ் பண்ணி அந்த பாஸ் புத்தகத்தோட முன்னால வந்து நின்னு ஏய் ரம்மி என்னதே மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க. ஏங்க அப்படிப்பட்ட அழகிய அந்த பொண்ணு அதை ஏன் கேட்கிறேன்? அந்த மாதிரி ஒரு அழகிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது ராக்கா. உயிரை பணியம் பெற்றாவது அவளை நான் அடைஞ்சே தீரும். அந்த பாபு உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க என்ன நிறைவேறாது. முதல்ல அவனை தீர்த்து கட்டுனு. ராக்கா, பாபுவை கொண்டு போலீஸ்ல நான் மாட்டிப்பானே. அந்த வேலையை செய்ய சிறுத்தைகள் இருக்கு, அதுக்கு பயிற்சி கொடுக்க நீ இருக்கிற. என்ன ஒண்ணும் புரியலீங்களே. இதப்பா பாபுவின் வேர்வப்பட்டிருக்கிற கைக்குட்ட இதை சிறுத்தைகளுக்கு மோப்பம் காட்டு. பிறகு பாபு இருக்கிற பக்கமாக அவைகளை ஏறிவிடு. அப்புறம் பாரு, அந்த சிறுத்தைகள் ரெண்டும் பாபுவை கடிச்சு கொலை எடுத்து விடும். பிரமாதமான யோஜனை. இந்த வேற ஆரம்பி வாங்க. ராஜா, இனி நீட்டு கம்பிய லதா, மை டியர் லதா. லதா குட்டி, என்ன லதா ஒரு மாதிரியா இருக்க? வந்து நான் உங்களை பாக்குறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா இன்னொரு மாப்பிளைய பாத்துட்டாரா, அதனால நான் அவரைத்தான் கட்டிக்கணுமா. ஓஹோ, அப்ப அங்கேயும் நம்ம கேஸ் தானா? அப்படின்னா நான் அம்மா கிட்ட உன்னை பத்தி சொன்னேன். டேய், மரியாதையா நான் சொல்றத கேளு, அந்த பொண்ணை மறந்துடு. நம்ம சொந்தத்துல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்ல முடியும்? சரின்னு சொல்லிட்டு அம்மாட்ட. லதா, லதா, லதா. ஐயப்பா, கோவமா? பின்ன என்ன, நீங்க எனக்கு துரோகம் செஞ்சுட்டீங்க. நீதான் எனக்கு துரோகம் செஞ்சுட்ட. கிடையாது, நான் உங்களை வேடிக்கை பாக்குறதுக்கு அப்படி சொன்னேன். எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டார் தெரியுமா? எங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க தெரியுமா? உண்மையாவா? உண்மையாவா? போங்க, இப்படித்தான் என்ன ஏமாத்துறதாக்கும். லதா, ஏலதா, நம்ம கல்யாணத்துக்கு எங்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்க சந்தேகம் இருந்தது உனக்கு? உங்க அம்மா என்ன, உங்க மேலேயே எனக்கு சந்தேகம் இருந்தது. போச்சுரா, ஏன் சொல்லட்டுமா? வாங்க வாங்க, சீக்கிரம் வந்துடுங்க. விடக்கூடாது. நான் போய் சுட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு போ. இந்த தனி காட்டுல எப்படி நான் போறது? சரி, வா. என்ன ஒண்ணுல
பார்வை முடியல மாட்டிக்கிச்சு. அதான்